திருமாலுக்கு குமாரத்திகளாக தோன்றிய இருவரும் வள்ளியூர் என்ற திருத்தலத்திலே சதா காலமும் முருகப்பெருமானை சிந்தித்தபடியே தவத்திலே ஈடுபட்டிருந்தார்கள். அதனால்தான் அருணகிரி பெருமானார் அந்த திருத்தலத்தை அடைந்து அங்கே இருக்கும் முருகப்பெருமானை பாடும்போது வள்ளிமார் இருபுறமாக வள்ளியூருரை பெருமாளே என்று பாடுகிறார். ஆனந்தவல்லி சுந்தரவல்லி என்று வள்ளிமார்கள் இருபுறமும் காட்சி தர அந்த திருத்தலத்திலே முருகப்பெருமான் வள்ளி தேவசேனையோடு அல்லாது அவர்கள் அதற்கு முந்தைய பிறவியிலே தோன்றிய ஆனந்தவல்லி சுந்தரவல்லி என்ற திருநாமத்தோடேயே தேவிமார்கள் முருகப்பெருமானுக்கு இருபுறமும் இருப்பதை அருணகிரி பெருமானார் பதிவு செய்து தருகிறார். வள்ளிமார் இருபுறமாக வள்ளியூருரை பெருமாளே என்ற திருப்புகழின் மூலமாய் அப்படி தோன்றி அருளிய அந்த வள்ளிமார்கள் இருவரும் பல காலமும் தவம் செய்து அந்த தவத்தின் வெளிப்பாடாக முருகனை சென்று அடைவதற்கான காலமும் குறுகி வந்தது. அப்போது இந்த திருவிளையாடல் இன்னும் தொடர திருவுள்ளம் பற்றிய எம்பெருமான் அவர்கள் இருவரும் முருகனை திருக்கல்யாணம் செய்து கொள்வதற்கு தகுதியாய் மீண்டும் பிறந்து வரும்படியான ஒரு நிலைக்கு தள்ள அந்த நிலையில் இவர்கள் இருவரும் முருகனை அடைவதற்கு எல்லோருக்கும் இருக்கக்கூடிய அதிகாரத்தை தகுதியை காட்டுவிக்கும் பொருட்டு ஒருத்தியை தேவகுமாரத்தியாகவும் மற்றொருத்தியை பூலோகவாசியாகவும் தோற்றுவித்தார். ஒருத்தியை இந்திரலோக செல்வங்களிலே பிறந்து வளர்பவளாகவும் மற்றொருத்தியை மலைக்காடுகளிலே பிறந்து வேடுவர் குலத்திலே வளர்ந்து அவர்கள் விதிப்படி திருக்கல்யாணம் செய்து கொள்ளும்படியாகவும் படித்தவர் பாமரர் செல்வந்தர் ஏழை முதலிய எந்த வேறுபாடும் பாராது முருகப்பெருமானிடத்தே எல்லோரும் அன்பு செலுத்தலாம் என்பதற்கு ஆதாரம் போலே தேவிமார்கள் இருவரையும் தோற்றுவித்தானாம் எம்பெருமான். அதன்படி தேவசேனையாக தோன்றவிருந்தவள் ஆனந்தவல்லி என்ற அந்த அம்மை. அவளை தேவலோகத்தின் கற்பகச் சோலையிலே யானை ஒன்று கண்டெடுத்து வளர்க்கும்படியாய் இந்திரனுடைய செல்வங்களில் ஒன்றாய் விளங்கக்கூடிய ஐராவதம் என்ற யானை, இந்த யானை அந்த கற்பகச் சோலையிலே உலா வரும்போது கற்பக மரத்தின் அடியிலே இந்த பெண் குழந்தை ஒன்று அழகாய் இருப்பதை பார்த்து அந்த யானை தான் அரவணைத்து வளர்த்தபடியால் தேவேந்திரனின் யானை தேவலோக யானை எடுத்து வளர்த்தபடியால் தெய்வ யானை என்று தேவசேனையாக இவள் தோன்றும்படியாய் திருவிளையாடல் புரிந்தான் எம்பெருமான். அந்தபடிக்கே இந்த தேவலோக யானையே பெற்றெடுத்து வளர்த்தபடியால் இடத்துல அது யானையாக கொள்ளப்படுவது யானை ஞானத்தின் வடிவமாக சொல்லுவது. இந்த சிற்பங்களிலே ஓவியங்கள் எல்லாம் யானையை காட்டும் போதெல்லாம் அது ஞானத்தின் வடிவம் என்று கொள்ளுகிறோம். அதுதான் விநாயகப் பெருமானை கஜமுகத்தோடே நாம் தியானம் செய்து ஞானத்தின் தோற்றுவாயாக விநாயகப் பெருமான் இருக்கிறார், எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் தோற்றுவாயாக அவர் இருக்கிறார் என்பதை காட்டித்தந்து எந்த செயல் செய்தாலும் அந்த செயல் குறித்த அறிவு நமக்கு இருக்கணும். அதனால்தான் எந்த செயல் செய்வதாக இருந்தாலும் விநாயகரை தியானம் செய்து செய்யும் அந்த செயல் சார்ந்த தெளிவு எனக்கு வரும்படியாக செய். அது பழக்கப்பட்ட செயலாகவே இருந்தாலும் ஏதோ விதிவசத்தால் அதிலே ஒரு பிழை ஏற்படாதபடிக்கு செய்யும் செயல் குறித்த தெளிவு என் உள்ளே தோன்றும்படியாக செய் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு தொடங்குகிறோம். அந்தபடிக்கே ஞானத்தின் வடிவமாக யானையை பார்ப்பதால் இங்கேயும் ஒரு தெய்வலோக யானை எடுத்து வளர்த்து ஞான வடிவினராக இந்த அன்னையும் தோன்றி வளர்ந்தாள். அவளை இந்திரன் தன் மகளாகவே பாவித்தான். அதனால் அந்த பெண்ணுக்கு தேவசேனை, தேவேந்திரனுடைய எல்லா தேவசேனைகளுக்கும் அதிபதியான தேவேந்திரனுடைய மகள் ஆனபடியால் தேவசேனை. இப்படி இந்திரனுடைய ஐராவத யானை கூட்டத்திற்கு நடுவிலே செல்வத்தின் குறியீடாகவும் ஞானத்தின் குறியீடோடும் கொண்டு வளர்ந்தாள் இந்த அன்னை. இவளுடைய வாழ்க்கை இவ்வண்ணம் வளர்ந்து இவள் திருக்கல்யாணத்திற்கான நிலையை அடைந்த போதும் சதா காலமும் சுப்பிரமணிய ஸ்மரணையிலேயே இருந்து முருகனையே தியானித்தவாறு முருகப்பெருமான் திருநாமங்களையே தானும் சொல்லிக்கொண்டு இருந்தாள். இது இப்படி இருக்க இந்த புறத்திலே சூரசம்ஹாரம் செய்வதற்கான காலமும் நெருங்கி வந்தது. அந்த காலத்திற்கு தகுதியாய் விரதங்களை எல்லாம் முருகப்பெருமான் அனுஷ்டிக்கத் தொடங்கினார். அவர் மேலிருந்து புறப்பட்டு வந்த யாத்திரை புண்ணிய தலங்களையெல்லாம் அடைந்து திருக்கேதாரம் முதல் தெற்கே திருவாரூர் திருத்தலம் ஈராக எல்லா திருத்தலங்களையும் அடைந்து ஆங்காங்கே விதிப்படி சிவபூஜை செய்து புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்து அனுஷ்டானம் செய்து சைவாகமங்களை தானே கடைபிடித்து முருகப்பெருமான் தானே ஆகமவாதியாக இருப்பது சைவாகமங்களினுடைய தனிச்சிறப்பு. சிவபெருமான் சாட்சாத் அந்த ஆகமங்களின் ஸ்வரூபமாகவே விளங்குகிறார். அதை கடைபிடிப்பவர்களுக்குள்ளே ஒருத்தராக அம்பிகை எவ்வாறு சைவாகமங்களின்படியே சிவபூஜை செய்கிறாளோ அந்தபடியே முருகப்பெருமானும் விதிப்படியே சிவபூஜை செய்து ஆகம விதிகளை கொண்டே சிவபூஜை செய்தார் என்பதை பல இடங்களிலே அருணகிரிநாத பெருமானும் கந்தபுராண ஆசிரியரும் நமக்கு தெளிவிக்கிறார்கள். அந்த விதத்தில் சைவாகம விதிப்படி வந்த தலங்கள் தோறும் சிவதரிசனம் செய்து கொண்டே எழுந்தருளிய முருகப்பெருமான் கடைசியாக சீரலைவாய் என்று சொல்லப்படும் அலைவாய் திருத்தலத்தை அடைந்து அங்கே மணலால் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து சூரபத்மன் இருக்கக்கூடிய வீரமகேந்திர பட்டணத்தினுடைய விஸ்தீரணங்களை எல்லாம் மற்றவர்கள் சொல்ல கேட்டு தானும் அறிந்தான் என்றபடிக்கு மேலே
சூரபத்மனை சம்ஹாரம் செய்ய வேண்டிய கட்டங்கள் எல்லாம் புராண ஆச்சாரியர்கள் சொல்லும் அளவிலேயே ஸ்மரிக்கிறோம். இந்த யுத்தத்தை நாம் விரதத்தின் காரணமாக 6 நாள் சூரசம்ஹாரம் என்று கொண்டாடுகிறோம். நியாயத்திற்கு அந்த விரதம், அந்த யுத்த காலம் என்பது 10 நாளுக்கும் மேலே நீடித்ததாகத்தான் புராணங்கள் சொல்லுகின்றன. அதில் இந்த 6 நாள் என்பது கடைசியாக கொண்டாடப்படும் 6 நாட்கள். ஏதோ அமாவாசை அன்று தொடங்கி சஷ்டி அன்று முடிந்ததுங்கிறது கிடையாது. சூரசம்ஹாரத்திற்கான அந்த யுத்தம் நடந்தது சற்றேறக்குறைய 10 நாட்களுக்கும் மேலே தொடர்ந்து நடந்து தான் அந்த யுத்தத்தை சுவாமி பூர்த்தி பண்ணுறார். அதிலே கடைசியாக இருக்கக்கூடிய 6 நாட்களில் தான் இந்த சகோதரர்களை ஒவ்வொருத்தராக சம்ஹாரம் பண்ணினார். சூரபத்மனுடைய மகனை சம்ஹாரம் பண்ணினார். ஒவ்வொருத்தரும் இறந்துபட்டு போய் நிறைவாக சூரனுடைய சம்ஹாரம். அது நடந்த 6 நாளை மட்டும் நாம் விரதமாக கொண்டாடுகிறோம். தவிர அந்த 6 நாட்கள் மட்டும் இல்லை, யுத்தம் அதற்கு முந்தைய நாட்களிலும் நடந்தது. இப்படி விதிப்படி யுத்தங்களை எல்லாம் செய்து முடித்து முருகப்பெருமான் சூரனையும் சம்ஹரித்து அவனுடைய அறியாமை இருளை நீக்கி அவனும் ஞானம் பெறும் பொருட்டு அனுகிரகங்களை செய்து அவன் தனக்கு என்றும் நீங்காத அடிமையாய் வாகனமாகவும் குக்குட கொடியாகவும் சேவர் கொடியாகவும் இருக்கும்படியாய் செய்து அதே திருச்செந்தூர் தலத்தில் சிவபூஜை செய்ய எழுந்தருளினார். சம்ஹாரம் முடித்த கையோடு மங்கள ஸ்நானம் செய்தருளி எம்பெருமான் எப்போதும் செய்யக்கூடிய சிவபூஜையை சாயரக்ஷ காலத்திலே செய்து கொண்டிருந்த போது தேவர்கள் அத்தனை பேரும் புடைசூழ அங்கே வந்திருந்து இத்தனை யுகங்களாக நம் கைகளையும் கால்களையும் கட்டி இருந்த அந்த கால் விலங்கும் கை விலங்கும் அறுபட்டு போனதே, சூரனிடத்தே அடிமைப்பட்டு கிடந்து அவன் ஏவியவாறு ஏவல் பணிகளை எல்லாம் செய்து வந்த நம்ம வாழ்க்கையும் மாறுபட்டு போய் மீண்டும் தெய்வ பதவி கிடைத்ததே என்று கொண்டாடும்படியாக முருகப்பெருமானை வணங்க வேண்டும் என்று காத்திருந்தார்கள். முருகப்பெருமான் அப்போது சிவபூஜை செய்து கொண்டிருந்தார். அப்போது தேவர்களெல்லாம் புடைசூழ சங்கரநாமம் எழுப்பியதை கேட்டு சிவநாம கோஷம் செய்ததை கேட்டு முருகப்பெருமான் சூழ இருந்த அடியார்கள் யாரோ என்று திரும்பினானாம். திரும்பிய போது கையிலே சிவார்ச்சனைக்கு வைத்திருந்த ஒரு புஷ்பத்தோடு தானும் திரும்ப அதே நிலையில் திருச்செந்தூர் திருத்தலத்தில் இன்றும் காட்சி தருகிறார். திருச்செந்தூர் தலத்திலே முருகப்பெருமான் அபயஹஸ்தம் காட்டி கொடுப்பது போல இருக்கும் அந்த கை நியாயத்திற்கு கீழ் நோக்கியபடி இருக்கும். அதிலே கையிலே ஒரு மலரை பிடித்தபடி இருப்பார். பெருமானின் கீழ் வலது கரத்தில் அர்ச்சனைக்கான ஒரு புஷ்பத்தை கையிலேந்தியபடி இருப்பார். சதா சிவபூஜை வேஷதரராகவே இருக்கிறார். சதா காலமும் சிவபூஜை செய்யக்கூடிய கோலத்திலேயே முருகப்பெருமான் திருச்செந்தூர் தலத்திலே இருக்கிறார். அதனால் கையிலே ஏந்திய புஷ்பத்தோடு எந்த நிலையில் தேவர்கள் வந்த வருகையை பார்த்தாரோ அதே கோலத்தில் என்றும் இருக்க வேண்டும். திருச்செந்தூர் தலத்திலே கையிலே அக்ஷமாலை ஒன்றை ஏந்தியிருப்பார். மேல் வலது கரத்தில் அக்ஷமாலை வைத்திருப்பார். அது ருத்ராட்சமாலை. அது சிவபூஜையினுடைய அங்கமாக சிவபூஜை செய்து முடித்து சிவநாம ஜபம் செய்து அந்த ஜப புண்ணியத்தையும் பெருமான் திருவடிகளிலே தரணுமே, அதற்கான ஜபமாலை கையில் ஏந்தியிருப்பார். கீழ் வலது கரத்தில் சிவார்ச்சனைக்கான புஷ்பங்களை ஏந்தியிருப்பார். மேல் வலது கரத்திலே சக்தியாயுதத்தையும் கீழ் இடது கரம் தன்னுடைய இடுப்பிலே வைத்துக் கொண்டும் நிற்பதுதான் திருச்செந்தூரிலே பார்க்கக்கூடிய எம்பெருமானின் திருவுருவத் தோற்றம். இப்படி சிவபூஜை செய்வதாகவே அவர் காட்சி தருவார். தான் பூஜித்த சிவமூர்த்தத்தையும் திருச்செந்தூர் தலத்தின் கர்ப்பகிரகத்திலேயே சுவாமி இன்று வரையிலும் எழுந்தருளச் செய்து நித்தியமும் முதலிலே கர்ப்பகிரகத்தின் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சிவலிங்க மூர்த்தத்திற்கு சிவபூஜை எல்லாம் ஆகி அதன் பிறகு முருகப்பெருமானுக்கான பூஜை, முருகப்பெருமானுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்து முடித்து உபச்சாரம் எல்லாம் முதலிலே சிவபெருமானுக்கு செய்து முடித்து அதையே தான் சிவப்பிரசாதமாக இன்றும் ஸ்வீகரிக்கிறார். உள்ளே ஜெகநாதன் என்ற பெயரிலே ஒரு சிவலிங்க திருமேனி உண்டு. திருச்செந்தூர் தலத்தின் கர்ப்பகிரகத்திலே முருகனுக்கு பின்புறத்திலே ஒரு மாடத்தில் ஒரு சிவலிங்க திருமேனி. நாம் வெளியிலிருந்து தரிசனம் பண்ணும்போது அது காட்சி கொடுக்க மாட்டார். அவர் உள்ளே ஏகாந்தமாக எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமான். அந்த மூர்த்தம் அங்கே இருக்கக்கூடிய சிவசுப்பிரமணிய பெருமானின் ஆன்மார்த்த மூர்த்தமாக கருதப்படுகிறார். அவரைத்தான் முருகன் உள்ளிருந்தபடி நித்தியமும் பூஜித்தபடியே இருக்கிறார். அவரை பூஜித்துக் கொண்டே இருக்கும்போது தேவர்கள் எல்லாம் வந்து புடைசூழ நின்றபோது கையிலே சிவார்ச்சனை புஷ்பத்தோடு திரும்பி பார்த்த கோலம் இன்றும் நாம் திருச்செந்தூர் தலத்திலே தரிசிக்கக்கூடிய முருகப்பெருமானின் வடிவம். இப்படி அவர் நின்றவாறே சிவபூஜகரான முருகப்பெருமானை கண்டு சிவநாமம் சொல்லி கொண்டாடினார்கள் தேவர்கள் அத்தனை பேரும். அப்போது முருகப்பெருமானிடத்தை அவர்கள் வைத்த ஒரு விண்ணப்பம், சிவபெருமானின் அம்சபூதனாய் சிவபெருமானின் ஞானமே வடிவெடுத்து வந்த ஒருவரால் மட்டுமே தன்னை கொல்ல முடியும் என்ற ஒரு வரத்தை பெற்றிருந்தான் சூரபத்மன். ஏதோ சிறு குழந்தை என்று நாங்களே உன்னை ஒரு நிலையிலே எண்ணி இருந்தோம். ஆனால் பிரம்மனுக்கு பிரணவ உபதேசம் செய்யும் பொருட்டு அவன் தலையிலே குட்டியும் சிவபெருமானை கொண்டு உலகத்திற்கு பிரணவ மந்திரத்தினுடைய சாரார்த்தத்தை வெளிப்படுத்தி அருளியும் கையிலே சக்தியாயுதத்தோடு நீங்கள் வந்து யாராலும் வெல்ல முடியாத சூரன் அவன் வாழ்வு உரிந்து போய் ஆணவம் மலம் முறிந்து அவன் பெருவாழ்வு பெறும்படியாய் செய்த சிறப்பையும் கண்டோம். பெருமானே, நீங்கள் பரம்பொருள் வடிவம் என்பதை இந்த நிலையிலே அறிந்தோம். அழிப்பதற்காக வீரம் கொண்டு எழுந்தான்னு சொன்னா சூரன் கதை அன்றோடு முடிந்திருக்க வேண்டும். சூரனை சம்ஹாரம் செய்தார் என்று சொல்லுவதை காட்டிலும் அவன் உள்ளே குடியிருந்த அசுர தன்மையை மட்டுமே நீக்கி கொடுத்தார் எம்பெருமான். அது அறியாமையின் பொருட்டு அவன் உள்ளுக்குள்ளே ஞானம் மறைக்கப்பட்டு ஆணவம் என்ற திரையால் போர்த்தப்பட்டு இருந்த நிலை.
அங்கே பிழை செய்தது அவனுடைய அந்த ஆணவமலத்தின் சம்பந்தத்தால். அந்த ஆணவத்தை நீக்கிவிட்டால் அவனும் எம்பெருமானுக்கு அடியானாவானே. அதனால்தான் சிவபெருமானும் முருகப்பெருமானும் செய்த சம்ஹாரங்கள் எதிலுமே அசுரர்கள் யாரும் கொல்லப்படவில்லை, ஒருத்தரும் கொல்லப்படவில்லை. சிவபெருமான் அங்கே திரிபுர சம்ஹாரம் என்று ஒன்றை செய்தார். முப்புற அசுரர்கள் 3 பேரும் சகோதரர்கள், அவர்களை கொன்று முடித்தார். கொன்றவர் கதை என்ன ஆச்சுன்னா இறந்துபட்டு போய் அதோடு அவர்கள் முடிந்தார்களான்னா அது எப்படி முடியும்? சிவபெருமானுடைய புன்சிரிப்பினாலே திருத்தப்பட்டவர்கள். இந்த சிரிப்பை பார்த்தால் நம்ம மனசுல இருக்கிற கிளேசம் எல்லாமே ஒரு க்ஷணப்பொழுதிலே காணாமல் போகிறதே. நடராஜ பெருமானுடைய திருமுகத்தில் இருக்கக்கூடிய அந்த சிரிப்பிற்குத்தானே எத்தனை பதிகங்கள் பாடி தந்தார்கள் ஆச்சாரியர்கள். நாளை அந்த சிரிப்பு ஞானத்தை தரக்கூடியது. திரிபுர சம்ஹாரம் செய்யும் பொருட்டு சிவபெருமான் ரதத்திலே ஆரோகணித்தருளி அங்கே போய் யுத்தகலத்திலே நின்று அந்த 3 அசுரர்களும் இருந்த திசை நோக்கி செய்த புன்முறுவல் சிரிப்பிலேயே அவர்கள் எரிந்து சாம்பலாய் விழுந்தார்கள். அவர்கள் எரிந்தார்கள்னா அவர்களே இறந்துவிட்டு போகல, அவர்களுடைய அறியாமை, அவர்களுடைய ஆணவம் அங்கே இறந்துவிட்டு போய் அவர்கள் தெளிவான ஒரு நிலை அடைந்து தாங்களும் சிவபூஜகர்களாகி சிவபெருமானுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அந்த 3 பேரிலே 2வரை தனக்கு வாயில் காவலராகவும் மற்றொருவரை தான் ஆடும்போது முழவு வாசிக்கும் வாத்தியகாரராகவும் சேர்த்து கொண்டான் எம்பெருமான். இதே கணக்கைத்தான் முருகப்பெருமானும் பின்தொடர்ந்து வந்தான். தந்தையாரைப் போலே பிள்ளையும் அசுரனை அழித்த போது சம்ஹாரம் என்று சொல்லி அவனை கொன்று முடித்து அவன் கரையை தீர்த்தோம் என்று அல்லாது அந்த அசுரனுள்ளே குடியிருந்த அசுர தன்மையை நீக்கி அந்த உயிரும் தன்னை வந்து அடையும்படியாய் அனுகிரகம் செய்து அவன் அந்த அசுரனை 2 கூறாய் பிளக்கும்படியாய் செய்து அந்த நிலையில் அந்த 2 கூறில் ஒன்று தனக்கு வாகனமாக மயிலாகவும் மற்றொன்று தனக்கு குக்குட கொடியாகவும் இருக்கும்படியாய் செய்து. சிவபெருமானை பரம்பொருள் பரம்பொருள் என்று சொல்லுவதற்கு இதெல்லாம் முக்கியமான உதாரணங்கள். பரம்பொருள் என்று சொல்லிவிட்டால் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுக்கும் தாயும் தந்தையும் ஆனவர்கள். அப்பா அம்மான்னு வந்துட்டா இருக்கிற 10 பிள்ளைகள்ல 4 பிள்ளை நல்ல பிள்ளையாக இருக்கும், ஓரிரு குழந்தைகள் சொல் பேச்சு கேளாமல் இருக்கும். அதுக்காக நீ என் பிள்ளையே இல்லைன்னு அவர்களை புறந்தள்ளுவது தாயாருடைய கடமை இல்லை. அந்த பிள்ளையையும் அரவணைத்து திருத்த முடியாத பட்சத்தில் அடித்தேனும் திருத்தி அவர்களையும் நல்வழிப்படுத்தி அவர்களுக்குமான பொறுப்பை வழங்கு. இதுக்குத்தானே தாய் தந்தையர்கள் இருப்பது. எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தையா எப்படி இருக்க முடியும்? அதனுடைய விதிப்படி செய்யக்கூடியது. ஒரு சில குழந்தைகள் சொல்லாமலேயே நல்ல பிள்ளையா இருக்கும், சிலது சொன்னால் கேட்கும், இன்னும் சிலது சொல்லியும் கேட்கலன்னா அடித்து திருத்துகிறார்கள். அதையேத்தான் இங்கேயும் எம்பெருமான் செய்தான். தானே உலகிற்கு தாயும் தந்தையும்னு சொன்ன பிறகு அசுரர்களுக்குள்ளேயும் அவர்களுக்கும் இவரே தாயும் தந்தையுமாக இருக்கிறார். அவர்கள் நம்மை சேராதவர்கள்னு புறம் தள்ளுவதில்லை. அவர்களை எப்படி திருத்தி பணிகொள்ள முடியும் என்று பார்த்து இந்த யுத்தத்திலே ஞானத்தை அவர்களுக்கும் வழங்கி அங்கே செய்த யுத்தம் இது அந்த சரீரத்தினாலே செய்ததில்லை, அந்த உயிருக்கு இருந்த குறையை தீர்த்தான். இதைத்தான் நாமும் இவர்களிடத்தை இருந்து கற்றுக்கொள்கிறோம். பிழை செய்பவர்களை பொறுத்து போகச் சொல்வது அவர்களே செய்தார்களான இல்லை, அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அறியாமை இது போல செய்கிறது. அதனால் நல்ல உபதேசங்களால் அவர்கள் திருந்தினால் சரி என்று பெருமானிடத்தை விண்ணப்பம் வைக்கிறோம். அந்தபடிக்கு இங்கேயும் அசுரத்தன்மையை நீக்கினான் சூரபத்மனிடத்தே இருந்து. சூரபத்மன் அந்த நிலையிலே ஞானம் அடைந்து முருகப்பெருமான் திருவடிகளை தஞ்சமாக பற்றினான். அப்படித்தான் 2 கூறாய் பிளக்கப்பட்ட சூரன் மயிலாகவும் சேவர் கொடியாகவும் இருந்து காலத்திற்கும் எம்பெருமானுக்கு தொண்டு செய்யும் பெரிய பேற்றை பெற்றான். முருகன் உள்ளந்தனையும் சூரனுடைய பெருமையும் வாழும்படியாய் பெருவாழ்வு கொடுத்தருளினார். ஏனைய சகோதரர்களுக்குள்ளேயும் தாரகாசுரனை தனக்கே வாகனமாக ஆக்கிக் கொண்டார். சிம்மமுகாசுரன் என்ற சகோதரனை தன்னுடைய அம்னையார் துர்காதேவிக்கு வாகனமாய் சிங்கமாயிருந்து சேவை செய்யும்படியாய் பணித்தார். இப்படி அசுரர்கள் 3 பேருக்குமே சூரபத்மன், தாரகாசுரன், சிம்மமுகாசுரன் 3வரும் பெருவாழ்வு படும்படியாய் அனுகிரகம் பண்ணினான் முருகப்பெருமான். இந்த நிலையில் தேவர்கள் இதையெல்லாம் ஸ்மரித்து, பெருமானே நீ பரம்பொருளின் வடிவமன்றி மற்றில்லை, உன்னை அந்த நிலையிலேயே அறிந்து கொண்டோம் என்று கொண்டாடி பரம்பொருள் எப்படி எல்லா உலகங்களிலும் வியாபித்திருப்பாரோ அத்தனை பொருள்களுக்குள்ளும் நீங்காதிருப்பாரோ அதுபோலே நீயும் சர்வலோகங்களையும் வியாபித்திருக்கக்கூடிய விஸ்வரூப காட்சியை நாங்கள் காண வேண்டும் என்று பிரார்த்தித்து கேட்டுக்கொள்ள திருச்சீரலைவாய் திருத்தலத்தின் அந்த கடற்கரை மணலிலேயே எம்பெருமான் தன்னுடைய தாமரை போன்ற 2 திருவடிகளையும் ஊன்றி நிற்க எல்லா திசைகளிலும் வடக்கே தெற்கே மேற்கே கிழக்கே என்னும் மேலும் கீழுமாய் இப்படி பார்த்த திசை தோறும் தான் தன்னுடைய ஸ்வரூபத்தினுடைய பராக்கிரமத்தை பரப்பிக்கொண்டே போய் எல்லா பொருளும் தனக்குள்ளே இருக்கும் தன்மையை காட்டி கொடுத்து அதனால் அத்தனை பொருள்களுக்குள்ளேயும் தான் இருக்கும் தன்மையை காட்டி கொடுத்தான். முருகப்பெருமானுக்கு குஹன் குஹன் என்ற ஒரு பெயர் உண்டு. கந்தரன் அனுபூதியிலே அருணகிரி பெருமான் ரொம்ப விசேஷமாக இந்த திருநாமத்தை கொண்டாடுவர். குஹன் என்று மொழிந்து என்பர். அந்த திருநாமத்தை சொல்லி கொண்டாடுகிறேன். அந்த திருநாமத்திற்கு காரணம் குகையினுள்ளே வசிப்பவன் குஹன். எங்க இருக்கு இந்த குகைன்னு கேட்டா நம் மனமாகிற குகையின் உள்ளே வசிப்பவன் குஹன். ஒவ்வொருவருக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு இந்த உள்ள இருக்கே ஒரு இடம்,
அதுக்குள்ளே நாம் போகிறதுக்கு ரொம்ப பயப்படுவோமே, அது இருண்டு இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே தான் அத்தனை உண்மையும் புதைத்து வைத்திருப்போம். மனசுங்கிற அந்த குகைக்கு அதிபதியாய் உள்ளே அந்த இருளை நீக்கி ஞான ஒளியை தருபவனாக இருக்கிறான். அந்த குகைக்குள்ளே நாம் தனியாக போகிறதுக்கு ரொம்ப யோசிப்போம். நான் அது முழுக்க உண்மையை கட்டுக்கட்டு அடுக்கி வச்சுருக்கோம். உண்மையை நேருக்கு நேராக சந்திக்கிறது கொஞ்சம் சங்கடம் தானே. அது எப்படியுமே நம்மை கண்ணாடி போலே உண்மைத்தன்மை காட்டி கொடுத்து விடும். அதை நேரடியாக பார்ப்பது அவ்வளவு சுலபம் இல்லை. அது நமக்கு ஒரு பயத்தை கொடுக்கும். அப்போ உள்ளுக்குள்ளே அந்த இருட்டிலே தனியே போய் சிக்கிக்கொள்ளாமல் கைக்கு ஒரு விளக்கை எடுத்து கொண்டு போனோம்னா அந்த ஞான தீபமாக இருப்பவன் முருகப்பெருமான். உண்மையை நேருக்கு நேராய் சந்திப்பதற்கு தெளிவு வேண்டும். அந்த தெளிவாக தானே இருக்கிறான். அதனால தான் முருகனை வேண்டி வேண்டி ஞானத்தை பெறுகிறோம். அந்த திருநாமத்தை சொல்ல 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 அறியாமை நீங்கி ஞானம் பெறப்பட்டது என்று கொண்டாடுகிறோம். முருகனை வழிபட்டு அடியார்கள் அத்தனை பேரும் பெரும் ஞானியர்களாயிருந்து ஏனையோர்களுக்கு உபதேசம் செய்யும் அளவிற்கு வளர்ந்தார்களே. எத்தனை பேர்கள் நக்கீரத்தேவநாயனார் தொடங்கி சமீப காலங்கள் வரையிலும் முருகனையே சகலமுமாக உபாசித்து வேறு ஒன்றும் பற்றில்லைன்னு துறந்து சுப்பிரமணிய உபாசனையிலே சைவாகமங்கள் சொல்லியுள்ள நெறியிலே ஒழுகி மிகப்பெரிய ஞான நிலையெல்லாம் அடைந்தார்கள். அந்தபடிக்கு முருகனை சகல உயிர்களுக்கும் ஆதாரமாயிருக்கும் தன்மையை சர்வ வியாபகனாக எல்லா திசையிலும் தன் அருள் பரப்பி 12 கரங்களும் 6 முகங்களும் எல்லா திசையும் உற்று நோக்கி தான் வளர்ந்து கொண்டே போய் ஆகாசங்களையும் கடந்து கொண்டே சென்றானாம். அங்கே கடற்கரை மணலிலே அழுத்திய தாமரை திருவடிகள் கீழ் நோக்கி சென்று பெருமான் எப்படி லிங்கோத்பவ காலத்திலே அடியும் முடியும் தெரியாதபடிக்கு எல்லா திசையிலும் ஒளிபரப்பி படர்ந்தானோ அதுபோலே முருகப்பெருமான் தானும் படர்ந்தருளி அத்தனைக்குள்ளேயும் தான் இருப்பதும் எல்லா உயிர்களும் தனக்குள்ளே ஒடுக்கம் என்பதையும் காட்டிக் கொடுத்தார். மேலே ஆகாசத்தை கடந்து வளர்ந்து கொண்டே போய் உள்ளுக்குள்ளே எங்கே சென்றதோ திருவடின்னு தெரியாமல் வளர்ந்து கொண்டு போய் இப்படி ஒரு விஸ்வரூப தரிசனத்தை முருகப்பெருமான் திருச்செந்தூர் திருத்தலத்திலே வேண்டி கேட்டுக்கொண்ட தேவர்களுக்காக காட்டிக் கொடுத்தானாம். தேவர்கள் பெருமானை சுத்தி சுத்தி வந்து பிரதட்சணம் செய்து நமஸ்காரம் செய்து ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து ஓட, பெருமானே நீயே அத்தனைக்கும் ஆதாரம், உன்னை நம்பியவர்கள் சகலவிதமான தோஷங்களிலிருந்தும் நீங்கி எல்லா ஞானங்களும் கைவரப் பெற்று அவர்கள் வரும் பிறவி என்ற ஒன்று இல்லாமல் செய்து மோட்சத்தை பெறும்படியாய் செய்யும் ஞானப்பொருள் நீ என்பதை உணர்ந்து கொண்டோம் என்று கொண்டாடி மீண்டும் நாங்கள் உன்னை கண்டு மகிழும் அளவிற்கு உன் திருவுருவை காட்டித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள முருகன் மீண்டும் அவர்கள் கண்ணளவிற்கு கொள்ளும்படியாய் ஒரு திருவுருவோடு தோன்றி அந்த இடத்தில் அவர்களுக்கு அனுகிரகித்தார். இது திருச்செந்திலம்பதியிலே நடந்த செய்திகள். இது முடித்து திருக்கைலாயம் வரையிலும் இந்த செய்தி போய் எல்லா திசையிலும் ஜெயபேரிகை கொட்ட முருகப்பெருமான் அசுரர்களை வெற்றி கொண்டான், அறியாமை இருள் நீங்கி இனி எல்லா திசையிலும் ஞானம் பெருக்கெடுத்தது என்று செய்தி பரவ இந்திரன் தன்னுடைய நிலையை முருகப்பெருமான் மாற்றிக் கொடுத்த சிறப்பை உணர்ந்து அவருக்கு தகுதியாய் தன்னுடைய தேவேந்திர பதவியையே முதலில் கொடுக்கிறார். மகாபாரதத்திலே தேவசேனை விவாகம் மிகவும் விளிவாகவே பேசப்பட்டிருக்கிறது. அதிலே சொல்லும்போது கந்தனை வணங்கிய இந்திரன் முதல் முன்னம் இனி தேவகூட்டத்திற்கான அந்த தேவேந்திர பதவியை, இந்திர பதவியை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று முருகனிடம் சமர்ப்பிக்க, ஒரு காலத்திலும் அது தனக்கு தேவையற்றதென்றும் சிவகுமரனாக தான் இருப்பதே தனக்கு பெரும் பிரீத்தி என்று சொல்லி அதை முருகப்பெருமான் தவிர்த்தருள, அப்படியாயின் இந்திரலோக செல்வங்களிலெல்லாம் தலையாய செல்வமாய் நான் வளர்த்த என் செல்ல மகளை உனக்கு மனம் முடித்து கொடுக்கிறேன் சொன்ன வார்த்தையின்படியே என்று இந்திரனும் சொல்லிக்கொள்ள, இதை சிவபெருமானிடத்தே சென்று விண்ணப்பித்து அவர் ஒப்புதலோடு நடக்கும்படியாக முருகப்பெருமான் அனுகிரகம் பண்ணினார். தேவேந்திரன் நேரே பிரம்மலோகம் சென்று உம்மை அழைத்து கொண்டு போய் நான் என்னுடைய மகளை தருவதை பற்றி பேச வேண்டும், கைலாயத்திற்கு வாரும் என்று சொல்ல, முருகப்பெருமான் சம்பந்தப்பட்ட விஷயம் என்றாலே நமக்கு கொஞ்சம் பயம். அவன் அன்று கொட்டிய கொட்டு இன்று வரை தலையிலே வலித்தபடியே இருக்கிறது. நீ பேசாம என்னுடைய தகப்பனார் திருமாலுடைய திருப்பார்கடலுக்கு போ, அவள் மகள் தானே இங்கே தேவசேனையாக வந்து தோன்றினாள், அவளை அழைத்து கொண்டு போவதுதான் சரியாக இருக்கும், எப்படி பார்த்தாலும் மாமன் உறவு அவருடையதுதான், மாமனை அழைத்து கொண்டு போய் விவாகம் பேசுவோம் என்று பிரம்மன் விஷ்ணுலோகம் சென்று திருமாலையும் அழைத்து கொண்டு அத்தனை தேவர்களும் திருக்கைலாயத்தை அடைந்து திருக்கைலாய பர்வதத்தை பிரதட்சணம் செய்து நமஸ்காரம் செய்து சிவபெருமானும் உமாதேவியாரும் வீற்றிருக்கக்கூடிய அந்த ராஜதர்பாரை அடைந்து பலகாலும் சதாசிவத்தை நமஸ்கரித்து ஸ்தோத்திரம் செய்து தேவர்கள் வந்த விஷயத்தை பெருமானும் வினவ, சூரசம்ஹாரம் நடந்து முடிந்த செய்தியையும் முருகப்பெருமான் தன்னுடைய பராக்கிரமங்களை தேவர்களுக்கு காட்டிக் கொடுத்த செய்தியையும் சொல்லி சுப்பிரமணிய நாமத்தை சொல்லி கோஷம் எழுப்பிய தேவர்கள் தேவேந்திரன் தலைமையிலே தேவகூட்டம் தங்கள் தேவலோகத்தின் சொத்தாக விளங்கக்கூடிய தேவசேனையை முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம் செய்து கொடுக்க அவர்கள் காணிக்கையாக்கி திருவடியிலே சமர்ப்பிக்க எண்ணியிருக்கும் செய்தியை தெரிவிக்க, சிவபெருமானும் அதற்கு தகுதியாக வரக்கூடிய உத்தராயண காலத்தில் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்தர நட்சத்திரம் வசந்த காலம், அப்போது பட்ட மரங்கள் எல்லாம் துளிர்த்து பூ பூத்து காய்த்து கனிந்திருக்கக்கூடிய அற்புதமான காலம், பறவைகள் எல்லாம் மங்கள ஒலி எழுப்பி ரீங்காரம் செய்யக்கூடிய காலம்,
வண்டு பட்டாம்பூச்சி முதலியவைகள் எல்லாம் பார்த்த திசையெல்லாம் வண்ணப் பொடிகளை தூவி விளையாடக்கூடிய வசந்த காலம். உயிர்கள் எல்லாம் மங்களம் பெறும் பொருட்டு அந்த நன்னாளிலே அவர்களுக்கு திருக்கல்யாணம் நடக்க வேண்டும் என்று பணித்தார். அடுத்து கல்யாணத்திற்கான இடம். அது தானே சத்தியத்தின் வடிவமாக விளங்கும் தன்மையினால் முருகப்பெருமான் பரங்குன்றமாக, பரனே குன்றமாக விளங்கக்கூடிய திருப்பரங்குன்றம் திருத்தலத்திலே தேவசேனைக்கு திருக்கல்யாணம் என்று இடத்தையும் குறித்து கொடுத்தார். அது பாண்டிய நாட்டின் கண் இருக்கக்கூடிய பகுதி. வீரபாகுத்தேவர் தலைமையிலே திருக்கல்யாணத்திற்கான ஏற்பாடுகளை எல்லாம் எம்பெருமான் நியமிக்க, சிவபெருமான் திருவுள்ளப்படியே வீரபாகுத்தேவர் எல்லா திசைகளுக்கும் சென்று ஆங்காங்கே இருக்கக்கூடிய ராஜகூட்டத்தினருக்கெல்லாம் சுப்பிரமணிய கடவுளுக்கும் தேவசேனை அம்மைக்கும் திருக்கல்யாணம் என்று விவாக பத்திரிகையை வழங்கி வரச் சென்றார். இந்த மங்களமான பத்திரிகையை எழுதும் காரியத்தை பிரம்மதேவனிடத்தே கொடுத்தார்கள். பிரம்மதேவனும் சிவநாமத்தை மேலே முன்னிட்டு எழுதி இருவருடைய பிரவர்ணத்தையும் சொல்லி, இந்த நிறத்திலே இந்த இப்படியான கைலாயத்தில் இப்படியாக வந்த சிவபெருமானினுடைய மகனாய் விளங்கும் சிவசுப்பிரமணிய சுவாமிக்கும் தேவசேனைக்குமான இருக்கக்கூடிய திருக்கல்யாணம். இதிலே சமஸ்தலோகத்து சிவனடியார் பெருமக்களும் வந்து சேர வேண்டியது, அத்தனை தேசத்து அரசர்களும் வந்து சேர வேண்டியது, எல்லா உலகத்து தேவ பெருமக்களும் வந்து சேர வேண்டியது. வந்திருந்து இருவருக்கும் நடக்கக்கூடிய இந்த திருக்கல்யாண வைபவத்தை கண்டு தரிசித்து தம்பதிகளை நமஸ்கரித்து ஸ்தோத்திரம் செய்து அவர்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு யதாஸ்தானம் செல்ல வேண்டியது என்று பத்திரிகை வரைந்தாராம் பிரம்மதேவன். அவெல்லாம் கல்யாண பத்திரிகைன்னா அவர்கள் எழுந்தருளி தம்பதிகளை ஆசீர்வதித்து அவர்கள் சேமலாபங்கள் பெரும் பொருட்டு அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றுதான் சொல்லணும். இங்கே நடப்பது சகலபவன கர்த்தாவான பரமேஸ்வரர் அவருடைய மகன், தானே அவருடைய அம்சமாக ஞானபூதனாக தோன்றிய முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம். இப்படி ஒரு ஞான கொழுந்திற்கு கல்யாணம்னா அவர் திருவடியிலே வணங்கி துதிப்பது தானே நமக்கான காரியம். அதனால் அந்த பத்திரிகை கொஞ்சம் மாறி இருந்தது. தம்பதிகளை தரிசித்து திருக்கல்யாணத்தை தரிசித்து தம்பதிகள் தம் ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல வேண்டும் என்று வரையறை. அதன்படியே எல்லா தேசத்திலிருந்தும் வரவேண்டிய மன்னர்கள் எல்லாம் வந்து சேர்ந்தார்களாம். திருப்பரங்குன்றம் திருத்தலம் அன்றைய தினம் பூலோக கைலாசமாய் திகழும்படியாய் எல்லா திசையிலிருந்தும் வந்து சேர்ந்தவர்களே ஒளிவை கூட்டி விற்க சத்திய மலையாய் பரங்குன்றம் சொல்லே ரொம்ப விசேஷமானது. அங்கே மலையே இறைவனாக இருக்கக்கூடிய சிறப்பு. பரம் என்று சொன்னால் சத்தியம் என்று பொருள். அதான் வடமொழியிலே அதை சத்தியகிரி என்று அழைப்பார்கள். அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு இன்றைக்கும் சத்தியகிரீஸ்வரர் என்றே திருநாமம். பரன் என்பது இறைவனை குறிக்கும், பரம்பொருளை குறிக்கும். பரம்பொருள் எது உண்மையோ அதுதான் பரம்பொருள். உண்மை வடிவனாக இருப்பது பரம்பொருளுக்கான ஒரு லட்சணம். சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மம் என்று வேத வாக்கியம். அதன்படி அத்தனைக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய உண்மை எதுவோ அது, முடிவற்றதாக இருப்பது எதுவோ அது, ஞான வடிவனாக இருப்பது எதுவோ அது. இதுதான் பிரம்மத்துக்கு சொல்லக்கூடிய லட்சணம். அதிலே முதல் லட்சணமே சத்திய வடிவமாக இருப்பது, உண்மை வடிவமாக இருப்பதுதான் என்று சொன்னபடியால் உண்மையே ஒரு வடிவம் எடுத்து பெருமானே ஒரு வடிவம் எடுத்து நின்றார் போல் இருக்கக்கூடிய பரங்கிரியை தேர்ந்தெடுத்தார்கள். அங்கே நடக்கவிருக்கும் திருக்கல்யாணம். இதற்கிடையே வீரபாகுத்தேவருக்கு மாமன் உறவிலே, அவருடைய சம்பந்தி உறவிலே முசுகுந்த சோழன் என்ற ஒரு சக்கரவர்த்தி, சோழ தேசத்திய சக்கரவர்த்தி. இன்றைக்கும் திருப்பரங்குன்றம் திருக்கோயிலுக்கு நாம் தரிசனம் செய்ய சென்றால் அங்கே நடுநாயகமாக அம்பிகை, துர்காம்பிகை வீற்றிருப்பாள். அவளுக்கு ஒரு புறத்திலே சுப்பிரமணிய பெருமான் தேவசேனையை திருக்கல்யாணம் செய்து கொண்டு காட்சி தருவார். மற்றொரு புறத்திலே பிரம்மாண்டமான திருமேனியோடு விநாயக பெருமான் வீற்றிருப்பார். இந்த விநாயகருக்கு பக்கத்திலே குரங்கு முகத்தோடு ஒருவர் இருப்பார். அது இந்த முசுகுந்த சோழன். கந்தபுராணத்திலே திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற தேவசேனா விவாகத்தில் யாரெல்லாம் கலந்து கொண்டார்கள் என்று பட்டியலிடும் போது இந்த பத்திரிகை சோழ தேசத்தை ஆண்டு வந்த முச்சுகுந்தன் என்ற சிவபக்தனுக்கும் சென்று சேர்ந்ததாம். முச்சுன்னா குரங்கு. முந்தைய பிறவியிலே கைலாயத்தில் ஒரு குரங்காக வசித்து வந்தவன். ஒரு நாள் சாயங்கால பொழுது சுவாமியும் அம்மனும் ஒரு வில்வமரத்தின் அடியிலே சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்க சுவாமி அம்பிகைக்கு தேவிகாலோத்தரம் என்ற உத்தமமான ஒரு சைவாகமத்தை அனுகிரகம் செய்து கொண்டே இருந்தார். தேவியும் சிவத்தியானத்திலே மூழ்கி அந்த ஆகமத்தின் செம்பொருளை தானும் கேட்டு மகிழ்ந்தவாறே கலங்கியிருக்க, அந்த பொழுதில் மேலே விளையாடி கொண்டிருந்த குரங்கு வில்வதளங்களை பறித்து கீழே எரிந்ததாம். அப்படி எரிந்த அந்த வில்வதளங்களை பிரதோஷ காலத்தில் செய்த வில்வார்ச்சனையாக ஏற்றுக்கொண்டு சிவபெருமான் இந்த குரங்கிற்கு ராஜபதவி கொடுத்தார். குரங்கு ஒரு பிரார்த்தனை வைத்ததாம். இந்த குரங்கு சேட்டையால்தான் இந்த ராஜபதவி கிடைத்தது. அது மறக்காதபடிக்கு எப்போதும் என் முகம் மட்டும் குரங்கு வடிவமாக இருக்கணும், ராஜாவாக போய் சிம்மாசனத்தில் உட்கார்ந்தாலும் முகம் குரங்கு மாதிரி இருக்கணும்னு கேட்டுக்கொண்டபடியால் குரங்கு வடிவத்தோடே இவன் தோன்றினான். முச்சுகுந்தன்னு பேர். குந்தம்னா ஈட்டி, நல்ல வீரத்தின் சின்னமாக இருக்கக்கூடிய ஈட்டி. அதை எப்போதும் கையில் ஏந்தி இருந்தானா வீரத்தின் பிறப்பிடமான அந்த சோழன். அவனுக்கு முச்சுகுந்தன் என்று பெயர். இப்படி வீரத்தின் இலக்கணமாய் விளங்கிய அந்த முச்சுகுந்தனைத்தான் வீரபாகுத்தேவர் அவருடைய தம்பிமார்களுக்கு இவள் மகளை முடித்து கொடுத்தார். அதனால் இவர்கள் இருவரும் சம்பந்தி உறவு. அதனால் வீரபாகுத்தேவர் முச்சுகுந்த சோழ சக்கரவர்த்திக்கும் தான் பத்திரிகை கொடுத்தார். பரமசிவபக்தரான இந்த முச்சுகுந்தருக்காக வேண்டித்தான்
தேவர்நாடு ஆளாத எம்பெருமான் திருவாரூரை ஆழ்வோம் என்று புறப்பட்டு தியாகாதிராஜ பெருமான் திருவாரூர் தலத்திற்கே வந்தார். அப்பேற்பட்ட பெரும் சிவபக்தர் இந்த முச்சுக்குந்தன். அந்த முச்சுக்குந்த சோழனுக்கும் பத்திரிகை. இப்படி எல்லா தேசத்து அரசர்களும் திருப்பரங்குன்றத்திற்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். மாப்பிள்ளையும் மணப்பெண்ணும் கூட வந்தாகிவிட்டது. விதிப்படி அவர்களுக்கு செய்ய வேண்டிய மங்கள ஸ்நானம் செய்து நலங்கிட்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய புது வஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்து தேவசேனை தேவேந்திரனுடைய மகள், செல்வத்திற்கு என்ன குறை, சகல விதத்திலும் ஆபரணங்கள், எதெல்லாம் உயர்ந்த ஆபரணங்களோ அது முழுக்க பூட்டி அலங்கரிக்கப்பட்டிருந்தால் அழகான வாசனை திரவியங்கள் என்ன, மலர் மாலைகள் என்ன, பட்டு அணிகலன்கள் என்ன, இதெல்லாம் அணிந்து அழகே உருவமாக தேவசேனை ஒரு புறத்தில் இருக்க, மற்றொரு புறத்திலே என்றும் மாறா இளமையோடு சிவஞான வடிவினனான சிவஸ்கந்தனான முருகப்பெருமான். அந்த அழகிற்கு எதை இலக்கணமாக சொல்ல முடியும்? தமிழும் தோத்து போகுமே முருகனுடைய அழகை பாட வேண்டும் என்றால் அத்தனை அழகும் ஒரு சேரத்தான் தோன்றி கல்யாணத்திற்கான மாப்பிள்ளை கோலத்திலே முருகப்பெருமான். விதிப்படி செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்து முடித்தாகிவிட்டது. யாரோ இன்னும் ஒருத்தர் மட்டும் வரணும் கல்யாணத்துக்கு. மற்ற அத்தனை பேர் வந்தாச்சு. கல்யாணத்துக்கு முக்கியம் யார்? மாப்பிள்ளையும் மணமகளும் வேணும். செய்து வைக்கக்கூடிய வாத்தியார் வேணும். பிரம்மதேவனே இங்கே வாத்தியாராக வந்து உட்கார்ந்துட்டார். அவர் தான் அங்கே இருந்து புரோகிதம் பண்ண போறார். முருகப்பெருமான் ஆச்சு, தேவசேனை ஆச்சு. இன்னும் யாரோ வரணும்னு அத்தனை பேரும் பந்தலுக்கு வெளியே பார்த்து கொண்டே இருந்தார்களாம். சரியா முகூர்த்த காலத்திலே திருக்கையிலாய திசையிலிருந்து ஒரு பெரிய பேரிகை ஓசை புறப்பட, சம்போ சம்போன்னு சிவநாமம் எதிரொலிக்க, சிவனடியார்கள் புடைசூழ, பூதகணங்கள் புடைசூழ, விடைவாகனத்தின் மேலே அதிகாரநந்தி எம்பெருமான் அடியார்களை எல்லாம் விலக்கி வழி ஏற்படுத்தி கொண்டே முன்னால் நடக்க, சூரியசந்திரர்கள் சாமரம் வீச, அப்சர ஸ்திரீகள் எல்லாம் ஆடி கழிக்க, எம்பெருமான் தான் ரிஷபாரூடராக சுவாமியும் அம்மனும் நிறைவாக வந்து சேர்ந்தார்கள். திருக்கல்யாணம் இவர்கள் இருவருக்கே ஆனாலும் இவர்களை விடவும் எம்பெருமான் தானே, பெருமான் தான். கல்யாணம் நடப்பதே முருகப்பெருமானுக்கு ஆனாலும் இது முருகப்பெருமானே அனுஷ்டித்த விதி. இப்போ நாமும் அதைத்தான் அனுஷ்டிக்கணும். ரொம்ப பேர் வீட்டில் கல்யாணத்தப்போ நம்ம வீட்டில் நாம் பூஜை பண்ணக்கூடிய சுவாமி கல்யாண மண்டபத்தில் இல்லாமல் கல்யாணமே நடக்கக்கூடாது. அவர் தான் அத்தனைக்கும் சாட்சி. நாம் வீட்டில் யாரை வைத்து வழிபடுகிறோமோ, யாரை ஆதாரமாக பற்றி வழிபடுகிறோமோ, அதுவும் பரம்பரையாக பூஜித்து வந்த அந்த மூர்த்தங்களை எல்லாம் கல்யாணம் நடக்கக்கூடிய மண்டபத்திலே எழுந்தருளச் செய்து அன்றைக்கு செய்ய வேண்டிய பூஜையை அங்கேயே செய்து அந்த நம்முடைய வீட்டு பூஜா மூர்த்தத்தின் முன்பாகத்தான் இந்த மங்கள காரியங்கள்லாம் நடக்கணும். இப்படியெல்லாம் நடந்ததை முருகப்பெருமான் தானே அனுஷ்டித்தார். சதாசிவனான எம்பெருமான் தான் எழுந்தருளி அந்த மணப்பந்தலை அலங்கரித்த பிறகுத்தான் திருக்கல்யாணமே. நேர்ந்தவராது எம்பெருமானும் எழுந்தருளினார். அவர் சாட்சியாக அவர் நடுநாயகமாக வீற்றிருக்க சிவபெருமானுடைய அருட்பார்வை பட்டவாறே முருகப்பெருமான் தேவசேனை திருக்கல்யாணம் நடந்தது. பாணிகிரகணம் செய்து கொண்டார், கரங்களை பற்றி கொண்டார். விதிப்படி செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்து முடித்து தேவசேனையினுடைய திருவடியை தான் பற்றி சப்தபதி என்று சொல்லக்கூடிய 7 அடிகளும் நடந்து சத்தியத்தின் விளக்கமான முருகப்பெருமான் தானும் சத்தியங்களை எல்லாம் செய்து கொடுத்தார். இதுதான் திருக்கல்யாணத்தினுடைய நோக்கமே. சுவாமியும் அம்மனும் திருக்கல்யாணம் என்றால் அந்த சக்தி சிவம் இது பிரிவதே கிடையாது. எந்த காலத்திலும் பிரியாத்தன்மை, அது பிரிந்த ஒரு காலமே கிடையாது. அப்புறம் எதுக்கு இதை அடிக்கடி திருக்கல்யாணம் என்று செய்கிறார்கள் என்றால், இந்த திருக்கல்யாணம் ஆகிற திருமணமாகிற உன்னதமான அந்த உறவு அடுத்தடுத்து இந்த உலகம் சம்பவித்து அது நடைபெற வேண்டும் என்றால் சமுதாயம் செழிக்க வேண்டும். அதற்கு குறைந்தபட்சம் மக்கள் வேணும். இதற்கு ஆதாரம் திருக்கல்யாணம். அதுவும் விதிப்படி செய்து சமுதாயத்திலே அத்தனை பேரையும் ஒன்றிணைத்து அவர்கள் சாட்சியாக பெரியவர்கள் எல்லாம் இருந்து ஆசீர்வதிக்க, வாழையடி வாழையாய் தொடர வேண்டிய இந்த சந்ததியை நானும் ஏற்று நடத்துவேன் என்று சங்கல்பம் செய்து கொண்டு அப்படி தாம்பத்தியத்தை ஏற்று கணவனும் மனைவியுமாக இல்லறம் நடத்தி பிள்ளை பேறு பெற்று அந்த குழந்தையையும் தார்மீக வழியிலே வளர்த்து அவர்கள் செய்ய வேண்டிய தர்மங்களை விதிப்படி செய்து இது தொடர்ந்து தர்மம் சார்ந்ததான இந்த சமுதாயம் சீர்பெற வேண்டும் என்பதற்காக செய்யப்படுவது. அத்தனை உயர்ந்ததாகிற இந்த திருக்கல்யாணத்தை பெருமான் தானே அனுஷ்டித்து காண்பித்து தேவசேனா மூர்த்தியாக தேவசேனா விவாகம் செய்து கொண்டு அந்த திருப்பரங்குன்றமாகிற திருத்தலத்திலே காட்சி கொடுத்தார். அங்கிருந்து திருக்கையிலாயத்திற்கு சுவாமியும் அம்மனும் எழுந்தருளி சென்ற பிறகு தேவர்கள் முருகப்பெருமானையும் தேவசேனையையும் அந்த கல்யாணத்திற்கே உரித்தான கோலத்தோடு யானை மேலே ஏற்றி ஊர்கோலமாக வந்து கொண்டாடினார்கள். அப்படி தேவசேனா விவாகம் முடிந்து பரங்குன்றத்திலே முருகப்பெருமான் வீற்றிருக்க தேவர்கள் எல்லாம் அவரை வணங்கி துதித்து, இங்கே வந்து உன்னை தரிசிப்பவர்களுக்கு சிறந்த சிவஞானம் வரும்படியாய் செய்ய வேண்டும் என்று வரம் வாங்கி பெற்றுக்கொண்டார்கள். அந்த திருப்பரங்குன்றத்திலிருந்து நீங்கி சுவாமியும் அம்மனும் முருகப்பெருமானும் தேவசேனையும் திருக்கையிலாயத்தை அடைந்தார்கள். விதிப்படி திருக்கையிலாயத்திற்குள்ளே பூதகணங்கள் எல்லாம் வரவேற்க இருவருமாய் உள்ளே சென்று அங்கே நடுநாயகமாக வேத மண்டபத்திலே வீற்றிருக்கக்கூடிய வேதநாயகனான சிவபெருமானையும் உமாதேவியாரையும் பிரதட்சண நமஸ்காரம் செய்து கொண்டார்கள். தேவசேனை அம்பிகை தன் மாமியாராக கருதப்படும் நிலையிலே இருப்பவளாய் உமாதேவியாரை தரிசிக்க உமாதேவியார் அவளுக்கு தகுதியான உபதேசங்களை எல்லாம் செய்து வைத்து இருவருமாக தாய் தந்தையரிடத்தே விடை பெற்று கொண்டு அங்கிருந்து ஸ்கந்தலோகத்தை அடைந்தார்கள். ஸ்கந்தலோகம் முருகப்பெருமானுக்கென்றே ஸ்வராஜ்யமாக விடப்பட்ட இடம்.
அது சிவலோகம் போல அதுவும் ஒரு இடம். அங்கே ஷடாட்சர பீடத்திலே பொன்மயமான ஒரு மயூரத்தின் மீதிலே வீற்றிருப்பான். பிரணவ மந்திரமே அங்கே மயிலாய் காட்சி தர அதன் மேலே முருகப்பெருமான் ஷடாட்சர பீடத்திலே வீற்றிருப்பார். அருகிலே தேவசேனையை தன்னுடைய இடது பக்கத்திலே அமர்த்தி கொண்டு, இடது பாகம் ஸ்திரீக்கான பாகம், திருக்கல்யாணம் செய்து கொண்ட மனைவிக்கான பாகம். எந்த பாகத்திலே உமாதேவியாரை சிவபெருமான் நிறுத்தி கொண்டாரோ அந்த இடது பாகத்திலேயே தேவசேனையை முருகப்பெருமானும் இருத்தி கொண்டார். தேவசேனைக்கு அங்கே இருந்தவாறே ஸ்கந்த ரகசியங்களை எல்லாம் வெளிப்படுத்தி அருளினார். தன்னுடைய அவதார தோற்றத்தின் ரகசியம், அவருக்கு உரித்தான பீஜ மந்திரங்கள், அதை விதிப்படி ஓத வேண்டிய நியதிகள், அதை ஓதுபவர்கள் பெறக்கூடிய உயர்ந்த பேறு ஆகியவற்றையெல்லாம் முருகப்பெருமான் உபதேசம் செய்து அருளினார். இப்படி ஸ்கந்தலோகத்திலே தேவசேனா திருக்கல்யாணம் செய்து கொண்டு தேவசேனா விவாக மூர்த்தியாகவே முருகப்பெருமான் அங்கே இருந்து சகல லோகங்களுக்கும் க்ஷேமத்தை வழங்கினார் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு புறத்தில். மற்றொரு புறத்திலே அடுத்த தங்கை, இவளுக்கு தங்கையான இளையவளான சுந்தரவல்லி தான் வள்ளிநாயகியாக வள்ளிமலை என்ற அற்புதமான தலத்திலே மகாலட்சுமி மான் ஊருக்கொண்டு அந்த பகுதிக்கு வந்து மான் வயிற்றிலிருந்து பிறந்த குழந்தையாய் வள்ளிக்கிழங்கு செடியின் இடையே கண்டெடுக்கப்பட்டு நம்பிராஜன் என்ற பெயருடைய வேடுவன் அவளை வளர்த்து அவளை பெருமான் களவுமனம் செய்யும் பொருட்டு முருகப்பெருமான் அந்த தலத்திற்கு வளையல் செட்டியாகவும் வேடுவனாகவும் வயோதிகமடைந்த மூப்படைந்த ஒரு வடிவிலுமாய் இப்படி பல்வேறு திருவேடங்கள் தாங்கி வந்து பல லீலைகள் நிகழ்த்தி, தேவசேனை திருக்கல்யாணம் அரை மணி நேரத்தில் சொல்லி முடிச்சுடலாம். ரொம்ப சங்கிரகமாக இருக்கும், பெரிய விஷயங்களே இல்லை. சம்ஹாரம் பண்ணினார். இந்திரன் சொன்னபடிக்கு தன் மகளை கொண்டு வந்து முருகப்பெருமான் கையிலே ஒப்படைத்தான். மங்களமாக திருக்கல்யாணம் நடந்தது, வைபோகம்னு சொல்லி முடிச்சுடலாம். வள்ளிநாயகி திருக்கல்யாணம் அப்படி இல்லை. முருகப்பெருமான் அவளை தேடி தேடி பின்தொடர்ந்து வந்தான். இவள் இருந்தது வள்ளிமலையிலே. அவளை தேடி தேடி அங்கிருந்து இறங்கி வந்து எத்தனை எத்தனை வினோதங்கள், எத்தனை எத்தனை லீலைகள் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து முடித்து வள்ளியின் பேரிலே தனக்கிருந்த ஸ்ரத்தையை, தனக்கிருந்த பக்தியை முருகப்பெருமான் வெளிப்படுத்தினான் என்பார்கள். அருணகிரி பெருமான் சொல்லுவார், இந்த ஸ்கந்தலோகத்திலே எங்கோ ஒரு பெரிய மலை இருக்கான், மேருமலை மாதிரி ஒரு புண்ணிய மலை. அந்த மலையின் மேலே வள்ளியினுடைய பெயரை முருகப்பெருமான் எழுதி வைத்திருப்பார். அதீத காதல் கொண்டவர்கள் எங்கேயானா போகும்போது தான் ஒரு முக்கியமாக ஒரு சிவரை பார்த்தாங்கன்னா, இல்லை வீட்டிலேயே இருக்கக்கூடிய அறையிலே தன் காதலனுடைய பெயரை பெண் எழுதுவதும் காதலியினுடைய பெயரை ஆண் எழுதி வைப்பதும் போலே, உருவமெல்லாம் அந்த காலத்திலே கிடையாதே, அவ்வளவு சுலபமாக உங்களுடைய உருவத்தை படம் பிடிச்சிட முடியாது. இப்போ பேரை எழுதி வைத்து போகும்போது வரும்போது அந்த பேரை பார்க்கும் போதெல்லாம் ஒரு இன்பம் வருவான். நமக்கு ஏதோ இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் சிவத்துக்கெல்லாம் வந்து எழுதுறாங்களே, அந்த மாதிரி முருகப்பெருமானுக்கு மகாமேரு பர்வதமே இருந்தது. மேலே ஏறிப்போய் அதில் வள்ளிநாயகி பேரை எழுதி வைத்திருந்தான் என்பார் அருணகிரி பெருமானார். இப்படியெல்லாம் காதல் கொண்டானாம் வள்ளியின் பேரிலே. வள்ளி பதம், அவளுடைய திருவடிகள் தன் தலையை தீண்டுமான ஆசைப்பட்டு கிடந்தானாம் முருகன். பல இடங்களிலும் இந்த கருத்தை அருணகிரி பெருமான் பதிவு செய்கிறார். ஒரு இடத்திலும் தேவசேனை திருவடியை முருகன் பிடித்தான் என்றே இல்லை. வள்ளியை தேடி 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 சென்று அவளோடு தான் இருக்கும் அந்த ஏகாந்தத்தை முருகன் விரும்பி அவள் பேரிலே கொண்ட காதலை பல்வேறு லீலைகளால் வெளிப்படுத்தி அருளி அவளை களவுமனம் செய்து கொண்டு அவளையும் அழைத்து கொண்டு திருக்கைலாயத்திற்கு சென்று சுவாமி அம்மனுடைய அனுகிரகத்தோடு அவன் ஸ்கந்தலோகத்திற்கும் சென்று தேவசேனை இருந்து இருவரையும் வரவேற்று உள்ளே அழைத்து சென்று ஞானசக்தி ஸ்வரூபமாக முருகப்பெருமானும், இச்சாசக்தி ஸ்வரூபமாக தேவசேனையும், கிரியாசக்தி ஸ்வரூபமாக தேவசேனையும், இச்சாசக்தி ஸ்வரூபமாக வள்ளிநாயகியுமாய் இப்படி ஞானம், இச்சை, கிரியையாகிற 3 சக்திகளுமாக காட்சி கொடுத்தார். அருணகிரி பெருமான் முதல் முன்னம் திருவண்ணாமலை திருத்தலத்திலே முருகப்பெருமானால் தடுத்தாட்கொள்ளப்பட்ட போது நம்மை முத்தமிழாலும் பாடு என்று சொன்னபோது முத்தை தரு பத்தி திருநகைன்னு தொடங்கினார். நியாயத்துக்கு முருகனைத்தான் பாடியிருக்கணும். ஆனால் அருணகிரிநாதர் முதல் வரியில் முதல் முன்னம் பாடியது தேவசேனையைத்தான். தெய்வானை அம்பிகையை பாடித்தான் அருணகிரிநாதர் தொடங்கினார். தெய்வானை அம்பிகை கிரியாசக்தியினுடைய வடிவம், ஒரு செயலுக்கான தெளிவு. ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு என்ன சக்தி வேணுமோ அந்த சக்தியின் ஸ்வரூபம். வள்ளிநாயகி இச்சாசக்தியின் ஸ்வரூபம், ஆசைக்கு இருக்கக்கூடிய பலம். நாம் ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா முதல்ல அதை பற்றின ஆசை வேணும், அடுத்தது அதை பற்றிய தெளிவு வேணும், ஞானம் வேணும், மூன்றாவது தான் செயல்படுத்த முடியும். இங்கேருந்து புறப்பட்டு ஒரு ஊருக்கு போகணும்னு நினைக்கிறோம், போகணுங்கிற ஆசை முதல்ல வரணும், அது இச்சை, அது முதல்ல வரணும். அடுத்தது அந்த ஊருக்கு போகணும்னா அதுக்கு எந்த வழியிலே போகணும், எந்த வண்டியிலே போகணுங்கிற ஒரு தெளிவு வேணும், அது ஞானம். மூன்றாவதாகத்தான் அந்த ஊருக்கு அந்த வழியிலே அந்த வண்டியில நாம பிரயாணம் பண்ண முடியும், அதுதான் செயல், அது கிரியை. இப்படி இச்சை, ஞானம், கிரியை இது மூன்றும் ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்தார் போல இருக்கும். நாம இடது பக்கத்திலேருந்து அப்படி பார்த்தோம்னா வள்ளிநாயகி, நடுவிலே முருகப்பெருமான், அடுத்து தேவசேனை. இச்சை, ஞானம், கிரியைன்னு இந்த மூன்றும் ஒரு சிம்மாசனம் விட்டு அமர்ந்தார் போல இருக்கக்கூடிய சிறப்பு. எந்த செயல் செய்தாலும் இந்த மூன்றும் ஒருங்கிணைந்தால் மட்டுமே முடியும். செயல் செய்து கொண்டே இருக்கும்போது அதன் பேரிலே இருந்த ஆசை போய்விட்டது, இது வேண்டாம்னு அந்த செயல் அப்படியே நின்று போயிடும். இச்சை இல்லை என்றாலும் முடிந்து போய்விடும். அதை செய்வதற்கான விதி என்ன, அது எப்படி செய்யணுங்கிற
தெளிவில்லைனாலும், அறிவு அதிலே இல்லைன்னாலும் அங்கேயும் தடைபட்டு போய்விடும். இப்படி அல்லாது இது மூன்றும் ஒரு சேர வந்தால்தான் ஒரு காரியம் கைகூடும். அந்தபடிக்கு அருணகிரிநாதர் முதல் முன்னம் முருகனை பாட வேண்டும் என்று ஆசை கொண்டார். முருகப்பெருமான் அதற்கான ஞானத்தை கொடுத்தார். அடுத்து செயல்படுத்தணும். அப்ப அந்த இடத்திலே கிரியாசக்தியை முதன்மைப்படுத்துகிறார். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கு. அத்தி என்பது யானையை குறிப்பது. இறை அத்தி என்று சொல்வதனாலே தெய்வ யானையை குறிப்பதாக கொண்டு முத்தை தரு பத்தி திருநகை அத்தி. முத்து போன்ற அழகான பற்களை சிரிப்பின் மூலமாக வெளிப்படுத்தி தேவசேனை அம்பிகையினுடைய சிரிப்பை பாடி தொடங்குகிறார் அருணகிரியார். நான் அப்பதான் முதல்ல பாடுறார். கிரியை அங்கதான் ஆரம்பிக்குது. செயல்படுத்த தொடங்குகிறார். பெற்ற ஞானத்தையும் இச்சையையும் ஆசையையும் செயல்படுத்த தொடங்குகிறார். இப்போ முதல்ல யாரை பாடணும்னா கிரியாசக்தியை பாடணும். இந்த வடிக்கு முதல்ல தேவசேனையை பாடி தொடங்குவதாகத்தான் பெரியோர்கள் இதற்கு உரை செய்திருக்கிறார்கள். அத்தி திருநகை, அவளுடைய சிரிப்பு முத்து போன்ற நகை கொண்டவளான தேவலோகத்து யானையாய் கருதப்படும் தெய்வானை அம்பிகை அவளுக்கு இறைவன். முருகப்பெருமானை நேரடியாக சொல்லல, யார் தெய்வயானை அம்பிகைக்கு இறைவனோ அவனை பாடுகிறேன் என்றுதான் தொடங்குகிறார். அத்தனை சிறப்பு இந்த அம்பிகைக்கு. எடுத்த செயல் எதுவும் கைகூட தேவசேனை கணவனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தரும் ஞானமும் தெய்வானை அம்பிகை செய்து வைக்கக்கூடிய சக்தியும் நம்மை வழிநடத்தும் என்று கொள்ளப்படுகிறது. அந்த அளவில் முருகப்பெருமானின் இருவரும் சக்திகளில் இருவரும் தேவிமார்களில் உறுதியாய் விளங்கியவளும் திருமாலினுடைய வலது திருக்கண்ணிலிருந்து தோன்றியவளும் தேவலோகத்து பெண்ணாய் தேவேந்திரனின் மகளாக வளர்ந்து முருகன் ஞான வடிவனாக சூரசம்ஹாரம் செய்து முடித்த உடனேயே மங்களமாய் முதலில் திருக்கல்யாணம் செய்து கொண்ட சிறப்புடையதுமான தேவசேனை அம்பிகையின் முருகப்பெருமானோடு கூடியதான திருக்கல்யாண வைபவத்தில் காணப்படும் சில சித்தாந்த விஷயங்களை தெரிந்த அளவிலே அடியேன் விண்ணப்பம் செய்தேன். இந்த நிகழ்ச்சிக்கு அடியனை அழைத்து ஏற்பாடு செய்து கொடுத்த திருக்கோயில் நிர்வாகத்திற்கும் வந்து கேட்ட அடியார் பெருமக்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, கேட்டவர்கள் எல்லாம் சகலவிதமான மங்களங்களையும் பெற வேண்டும் என்றும் திருக்கோயிலிலே நடந்து வரக்கூடிய உத்தமமான இந்த சைவாகம ரீதியிலான உற்சவங்கள் எல்லாம் குறைவில்லாமல் எந்த மட்டும் இல்லாது நடைபெற வேண்டும் என்றும் என்னை ஆளுடைய ஆரூர் பெருமான் திருவடிகளை வேண்டி பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். அந்த அளவிலே மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம், வீழ்க தன்புனல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க, வையகமும் துயர்த்தீர்கவே. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், உருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. எல்லாம் ஸ்ரீ தியாகராஜ கிருபை. ஸ்ரீ தியாகராஜ மகாராஜோ விஜயதே. ஆரூரா தியாகேசா. நன்றி, வணக்கம்.